திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். ஆதரவளிக்கிறாருங்கிறது வேற, அவர் ஆதரவாக இருக்கிறாரு அப்படிங்கிறது வேற. அவர்களுக்கும் கர்த்தர் என்ன செய்கிறாராம்? நியாயம் ஒன்று செய்கிறார். அவர்களுக்கு தேவையானபடி ஒரு ரைச்சஸ்னஸ் ஒன்று ஆண்டவர் செய்கிறார். வேதாகமத்தில் இப்படிப்பட்ட சில ஆட்களை நாம் நெகட்டிவாகவே பார்க்குறோம். இங்கே அப்பா அம்மாவோட வளர்ந்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு சிலர் அம்மா இல்லாமல் வளர்ந்தவங்க இருக்கிறாங்க, ஒரு சிலர் அப்பா இல்லாமல் வளர்கிறவங்க இருக்கிறாங்க. 2 பேருமே இருப்பாங்க, ஆனால் தனியாக வளர்கிறவங்க இருப்பாங்க. பிள்ளைகள் அவர்கள் குடும்பம் பாமாகிற வரைக்கும் அவர்கள் பெற்றோரோடு இருப்பது தான் சரி. அப்படி இருப்பது நல்லது. ஏன்னா அதுக்கு தான் ஆண்டவர் பெற்றோரை கொடுத்துருக்கிறார், பாதுகாப்பாக கொடுத்துருக்கிறார். அந்த பாதுகாப்பு இல்லாமல் என் பிள்ளைகள் வளரும் அப்படின்னா, என் பிள்ளைங்க ரொம்ப நல்ல பிள்ளைங்க, அதெல்லாம் ஒன்றும் செய்யாது, அதெல்லாம் தைரியம் இருக்கலாம். அது உங்களுடைய தைரியத்தை பொறுத்தது. ஃபார்முலா இது தான். நைட்டில் கண்ணு முழிக்கக்கூடாதுங்கிறது தான் ஃபார்முலா. அட போங்க, நைட்டில் தாங்க எல்லாமே ஜாலியாக இருக்குது அப்படின்னா, இன்றைக்கி உலகமே நைட்டில் முழிச்சிருக்கு அப்படின்னா அது சூழ்நிலை, அது சக்ஸஸாக கூட உங்களுக்கு தோணும். ஆனால் இயற்கை பிரமாணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, நைட்டில் தூங்கணுங்கிறது இயற்கை பிரமாணம். அதே மாதிரி தான் பிள்ளைகள் தனியாக வளருவாங்க, தனியாக இருப்பாங்க, அவங்களே பார்த்துப்பாங்க. பல நேரங்களில் பெற்றோர் என்பவர்கள் ஒரு வேலி மாதிரி, ஒரு தோட்டக்காரர் மாதிரி, ஒரு பாதுகாவல் மாதிரி. நம்ம பிள்ளைகள் நல்லவங்க தான், பிசாசு கெட்டவன், நம்ம என்ன செய்ய முடியும்? பல நேரத்தில் ஏன் ஆண்டவர் இந்த உறவுகள், எதுக்கு ஒரு நாட்டுக்கு கோட்டைன்னு ஒன்று கொடுக்கணும், சுவர்னு ஒன்று கொடுக்கணும், பாதுகாப்புன்னு ஒன்று கொடுக்கணும்? ஏன் ஒரு வீட்டுக்கு நம்ம கதவுன்னு கொடுக்கணும்? யோசித்து பாருங்கள். எங்கள் ஏரியாவில் எல்லோரும் ரொம்ப நல்லவங்க, அதனால் நாங்கள் நைட்டில் கதவை பூட்டாமையே தான் தூங்குவோம். நான் சொல்கிறீங்க, பூட்டுறோம் தானே, அது ஒரு பிரமாணம். அந்த மாதிரி தான் இதுவும். பல நேரங்களில் நாம் இந்த பிள்ளைகளை, இன்றைக்கி சூழ்நிலை வேறு, பெரும்பாலும் நாம் பிள்ளைகளை திக்கற்றவர்களாய் விடக்கூடாது. அப்போ பல நேரங்களில் நாம் எப்படி இந்த சூழ்நிலைக்குள்ளே கடந்து போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு நடக்குது எல்லாமே. அப்போ இந்த ஆதரவற்ற திக்கற்ற பெற்றோரால் இதாக்கப்பட்டதான பிள்ளைகளுடைய சூழ்நிலைகள் எப்படி இருக்குது? நம்மை காப்பாற்றுவதற்கு அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு இடத்துல எல்லாரும் விட்டுருவாங்க, இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான், சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து காப்பாற்றுறதுக்கு கர்த்தர் வல்லமை உள்ளவர். அது எந்த சூழ்நிலையாக இருக்கட்டும். இப்போது ஆண்டவர் தான் வாக்கு கொடுக்குறார். திக்கற்றவர்களுக்கு அவர் என்ன கொடுக்குறார்? நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அவன் வியூ இஸ்மவேல் வியூ, அது ஆபிரகாம் வியூ. அவன் செஞ்சதில் அவன் பக்கம் நியாயம் இருக்குது. நம்ம யாரையும் குற்றப்படுத்த வேண்டாம். நம்மளை அனுப்பி விட்டாங்க, விரட்டி விட்டாங்க, நாம் இப்படி இருந்தோம், பரவாயில்ல, இருந்துட்டு போட்டோம். அது ஒரு சூழ்நிலை, அது ஒரு காலகட்டம். ஒரு நாள் வரும், என் தேவன் என்னை உயர்த்துகிற காலகட்டம் ஒன்று வரும், என்னை ஆசீர்வதிக்கிற காலம் ஒன்று வரும். வளர்ப்பதற்கு வழி இல்லை, ஆள் இல்லை, யாரும் இல்லை, அனாத மாதிரி இருக்கிறோன்னு நினச்சாலும் இதுவரைக்கும் நடத்தின தேவன் இன்னமும் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பிள்ளையை முடிவு பரியந்தம் நடத்துவார். திக்கற்றவர்களுக்கு அவர் என்ன செய்கிறார்? நியாயம் செய்கிறார்.